அண்ணாமலை ரிலீஸ் ஆகி சரியா 20 வருஷம், பாஷா ரிலீஸ் ஆகி 18 வருஷம். ஆனா இந்த 18-20 வருஷத்துல நான் எவ்வளவு இன்டர்வியூஸ் பேப்பர்ல, சேனல்ஸ்ல ஒரே கொஸ்டின் தான், பாஷா எப்படி உருவாச்சு, அண்ணாமலை எப்படி உருவாச்சு. இந்த 2 படத்தை பத்தி நான் கிட்டத்தட்ட எவ்வளோ இன்டர்வியூஸ், எவ்வளோ சேனல்ல பேசினாலும், எவ்வளோ ரேடியோலையும் பேசினாலும் அது ஏதோ மாற்றி மாற்றி இதுலேயே எனக்கு கேள்விகள் கேட்டுட்டே இருக்காங்க. நானும் சரி இதே சொல்லிட்டு இருக்கிறத, தட் மீன்ஸ் ஆடியன்ஸில் இதை பற்றி நான் பேசும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இதை பற்றி அவங்க நிறைய தெரிஞ்சுக்க விருப்பப்படுறாங்கிற தாட் ப்ராசஸில் ஃபைனலாக என்னோட ரொம்ப தெரிஞ்சவங்கிற ஹிந்துவில் ஜேர்னலிஸ்டாக இருக்கிற மாலதி ரங்கராஜனை நான் சந்தித்தேன். அவங்க ஆக்சுவலாக நான் இருக்கிற மகாலிங்கபுரம் வீட்டு பக்கத்து வீட்டில் அவங்க இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்டர்வியூஸ் வந்துட்டே இருக்குது, இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. இது வந்து ஒரு புக்காக பண்ண என்ன, ஒரு கம்பைல் பண்ணி த மேக்கிங் ஆஃப் அண்ணாமலை, வீரா, பாஷா, த ஹேட்ரிக் ஃபிலிம், என்னோட ஒரு டைரக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவாக ஒரு புக்காக இதுனா என்ன அப்படின்னு ஒரு தாட் அவங்கள வச்சதும். இது ரொம்ப நல்ல ஐடியா சுரேஷ், பட் இது பப்ளிஷ் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி புக்ஸ் இது வரைக்கும் வந்ததே இல்லையே, என்ன இதுக்கு பிளான் சொல்லிட்டு அவங்க எனக்கு அந்த வெஸ்ட்லேண்ட் புக்கில் அவங்க நல்லா தெரியும் மிஸ்டர் கௌதம், நான் ஒரு பேசி பார்க்குறேன்னு சொல்லி எனக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாங்க. இந்த தாட் சொன்னோன்னா, சார் இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட், ஏன்னா மேக்கிங் ஆஃப் தி ஃபிலிம்ஸ் வந்து அப்பப்போ டைரக்டர்ஸ் பல இதில் பிளாட்ஃபார்மில் பேசியிருக்காங்க, பட் ஒரு புக்காக இது வரைக்கும் வந்ததில்லை. ஃபாரினில் நிறைய வந்திருக்கு, இது டெஃபினெட்லி ஒரு குட் ஐடியா, நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள், வி ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொன்னாங்க. இது பேசி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. அப்புறம் நானும் மாலதி ரங்கராஜன் அப்பப்போ மீட் பண்ணி இதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் என் மைண்டில் இருக்கிறது சின்னதெல்லாம் நான் அவங்கள்ட்ட பேசிகிட்டே இருப்பேன், அவங்க எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் அது பேக் அண்ட் ஃபோர்த் ஒரு எக்ஸ்சேஞ்ச், அவங்க ஒரு புக் ஃபார்மில் எழுதுவாங்க, அதை நான் மறுபடியும் அதுக்கு என்னோட இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக இதை வந்து நாங்கள் பேசி ஃபைனலாக இந்த புக் ஷேப்பை வந்து எல்லாம் ஒரு என்ன சொல்ல, எனக்கே ஒரு ஷாக் என்னென்னா, இவ்வளோ வருஷமாக நான் எதுவுமே மறக்கவே இல்லை. அந்த பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் ஆஃப் அண்ணாமலை, பாஷாவோட அந்த மூமெண்ட்ஸு, ஐ திங்க் நான் ப்ராபப்ளி நிறைய பேசி இதை பற்றி நான் மறக்கவே இல்லை என்ன தெரியல, பட் என் மெமரியில் அப்படியே பசுமையாக இருந்திருக்கு. ஸோ வெரி ஹாப்பி இன்னைக்கு இந்த எல்லாமே ஒரு கம்பைல் பண்ணி ஒரு புக்கா ஃபார்மில் வருது. இதோ December 12th ரஜினி சார் பர்த்டே எனக்கு ரிலீஸ் ஆகுது. ஐ திங்க் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் இதுக்கு ஆல்ரெடி எனக்கு ரஜினி ஃபேன்ஸ் ஸ்ட்ரென்த்தும் சரி, பல சர்க்கிள்ஸ், இண்டஸ்ட்ரி சர்க்கிள்ஸ்லேருந்து இது ரொம்ப பிரமாதம் வெல்கம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோட இந்த ஃபிலிம்ஸ்க்கு அவ்வளோ
ரசிச்சிருக்காங்கங்கிறதுக்கு இண்டஸ்ட்ரியில் எஸ்பெஷலி எனக்கு அந்த ஒரு சின்ன ஐடியா வந்தது. ஒரு புக்கை வந்து நம்ம மக்களுக்கு அது ஒரு பப்ளிசிட்டியாக பண்ணி அது எப்படி கொண்டு போகணும். வெறும் பேப்பரில் நியூஸ் போட்டு சினிமானா நிறைய ஒரு சாங்ஸ் போடலாம், ஒரு ட்ரெய்லர் பண்ணலாம். இது எப்படி இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவுக்கு பப்ளிஷர்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது, சார் நான் வேணால் இண்டஸ்ட்ரியில் நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்குறேன், அவங்க ஏதோ 4 வார்த்தை இந்த புக்ஸை பற்றி பேசினா அது ஒரு பப்ளிசிட்டி மெட்டீரியல் ஆகும், அது ஃபங்க்ஷனாக பண்ணலாம். ஏதோ பல தாட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு பார்க்குறேன் சார் எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்டடாக பேசுகிறாங்க. சும்மா ஒரு ட்ரையல் பண்ணுறதுக்கு நான் என் கலீக் சாதிக்கு எடுத்துகிட்டு போய் எல்லோரும் மீட் பண்ணுங்கள், ஒரு லெட்டர் எடுத்து கொடுத்தேன். பயங்கரமான சர்ப்ரைஸ், ரொம்ப ஹாப்பி ஃபீலிங். என்னென்னா ஒவ்வொரு ஹீரோஸும் எந்த ஹெசிடேஷன் இல்லாமல், நான் சார் இந்த மாதிரி எனக்கு இந்த புக்கா பாஷாவை பற்றியா அண்ணாமலை பற்றியா வாங்க எப்போ ஷூட் பண்ணலாம். சூர்யா சரி, சிம்பு சரி, கார்த்தி, விஷால், ஐ திங்க் எல்லா இண்டஸ்ட்ரியில் டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே அவ்வளோ எந்தூசியாஸ்டிக்காக எனக்கு இந்த இன்டர்வியூ கொடுத்தாங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி. தட் இஸ் இன்னும் அந்த 20 வருஷமாக அந்த படத்தை யாருமே மறக்கலை. அண்ட் என் மேலே இவ்வளோ மரியாதை வச்சுட்டுருக்காங்க, இவ்வளோ அன்பு வச்சுட்டுருக்காங்க. அண்ட் ரஜினி சார் மேலே அவங்கள அவ்வளோ அளவு கடந்த பாசம். ஸோ ஐ திங்க் அண்ட் தோஸ் ஃபிலிம்ஸ் ஆர் மெமரபிள் இன் எவ்ரிபடிஸ் மெமரிஸ். என்னாலே அது மறக்க முடியல. 12-12-12 ரொம்ப இம்பார்ட்டண்ட் இயர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நம்பர். இதை பற்றி எல்லா பேப்பர்லேயும், மேகசின்ஸ்லையும், இன்டர்நெட்லையும் இதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அண்ட் ரஜினி சார் ரசிகர்கள் பொறுத்த வரைக்கும் 12-12-12 ரஜினி சாரோட பர்த்டே, அண்ட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஐ எம் வெரி ஹாப்பி. ரஜினி சார் போன வருஷம் அவ்வளோ ஹெல்த் ப்ராப்ளம், அவ்வளோ ஒரு டென்ஷனான ஒரு சூழ்நிலையிலேருந்து வெளியில் வந்து இஸ் பேக் டு நார்மல். நான் இன்றைக்கி இந்த புக் ரெடியானது அவரை போய் பார்த்தேன், சந்தித்தேன், ரொம்ப ஹாப்பியானார். ஐ எம் வெரி ஹாப்பி தட் திஸ் புக் ஐ எம் வெரி ஹாப்பி டு see him back to his health very soon. எனக்கு தெரியும் அவர் சீக்கிரமே ஒரு புது படம் ஆரம்பிப்பார். ஐ விஷ் him all the best. I wish him a long life, a long health. Happy birthday ரஜினி சார். அண்ணாமலை படம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், சுரேஷ் கிருஷ்ணா சாரோட இணைந்து பணியாற்றிய ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சாரை பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா இது போல சந்தர்ப்பத்திலையும் நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். எனக்கு ரொம்ப, அதாவது என் லைஃப்ல நிறைய சேஞ்ச், ஒரு திருப்பு முனைகள்லாம் கொடுத்த டைரக்டர் சொன்னா சுரேஷ் கிருஷ்ணா. வீரா 2 பொண்டாட்டி சப்ஜெக்ட், ரோஜா மீனா, அப்படி ஒரு காமெடியான ஒரு படம். நான் ஒரு படம் ரஜினி சார் படம் விட மாட்டேன். பாட்ஷா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொல்ற மாதிரி. இது ஒரு டயலாக் படத்துல 4 தடவை தான் சார் வரும். ஆனால் படத்தை பார்த்தா ஒரு 4000 தடவை அந்த டயலாக்கை கேட்ட ஒரு ஃபீல் இருக்கும். அதாவது நான் சொல்றேன், நிறைய பேர் பஞ்ச டயலாக் பேசுறாங்க, நல்லா பேசுறாங்க, எல்லாம் ஓகே. வில்லுனா ராமர், சொல்லுனா ரஜினி. ஏன்னா இவர் பஞ்சு டயலாக் எல்லாமே ரொம்ப சாதாரணமா இருக்கும். அதனால்தான் உலக லெவல்ல அது பாப்புலர் ஆகுது. அதுவும் சொல்றது யாருன்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த ஒரு பஞ்ச டயலாக் பேசுறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அனுபவம். இவ்வளவு ஒரு 25 வருஷம் கடந்து வந்து அதுக்கப்புறம் பல கஷ்டங்கள் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ஆகுது. அதனால்தான் அவருடைய பஞ்ச் டயலாக் மட்டும் அப்படி ரீச் ஆகுது. கப்பல் பாரு, கப்பல் பெருசா இருக்கும், கப்பலுக்கு மேல அந்த டோரா பாய் மரம் அதை விட சின்னதா இருக்கும், அதுக்கு கீழே ஒரு பாட்டி. இந்த கான்செப்ட்ல நான் ஒரு பாட்டு பாடுறேன். ஏ கப்பல் பாரு, கப்பல் பாரு, கப்பல் மேல டோரா பாரு, டோரா கீழே ஆயா பாரு, ஆயா கையில குழந்தை பாரு, குழந்தை கையில கிளிய பாரு, கிளி வாயில பழத்தை பாரு, பழத்துக்குள்ள புழுவ பாரு, புழு நெத்தியில பொட்ட பாரு. வரா சார் கவியர் வைரமுத்து அவர் வந்தாரு, இந்த டியூனை பாடுன அவரு 5 நிமிஷத்துல ஆட்டோக்காரன் நாளும் தெரிஞ்ச அடிச்சு தூள் பண்ணாராங்க. அவ்வளவுதான் சார் முகத்துல அப்படியே சுரேஷ் கிருஷ்ணா சார், நான் எல்லாருக்கும் ஒரு பெரிய பாட்டு, ஒரு வெற்றி, ஒரு அற்புதமான ஒரு ஹிட் சாங் கிடைச்சி போச்சு அப்படின்னு சொல்லி அது அந்த பாட்டு ரெக்கார்டிங் பண்ணி எனக்கு ஒரு நல்ல நேம் சார். இன்னும் அதான் சொன்ன மாதிரி இன்னும் என்னுடைய ப்ரோக்ராம்ல த ஃபர்ஸ்ட் சாங் இந்த பாட்டை தான் நாங்கள் பாடுறோம். இவங்களுக்கு நான் இந்த நேரத்தில் நிச்சயமா என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சேன். நன்றி, வணக்கம். இந்த புக்